கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் எனக்கு சொன்னவைகள் நிறைவேற இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க முடியும் என்று சொல்லி காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 1:12. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைவு கூறும் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆமாம், கர்த்தர் இதை என்னோடு பேசினார், கர்த்தர் தான் பேசினார் என்று நம்பி பல அடையாளங்களின் நிமித்தமாக கர்த்தர் பேசியது நிரூபணமான பிறகும் அவைகள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? கர்த்தர் பொய் சொல்லி விட்டாரா? இல்லை என்றால் சொன்னதை மறந்து விட்டாரா? இல்லை என்றால் நான் தான் கர்த்தர் சொன்னதாக கற்பனை செய்து கொண்டேனா என்று பல குழப்பங்களோடு நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபக்கூக் 2:3, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று. அதை அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் தானே தேவன் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. வேத பகுதியில் தேவன் குறிப்பிட்ட 3 காலகட்டங்களையும் அது நிறைவேறின விதங்களையும் பற்றி கீழே பார்க்கலாம்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர 430 ஆண்டுகள் என்று தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். பாபிலோனில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் அதை விட்டு திரும்பவுமாய் தம் தேசத்திற்கு வர தேவன் 70 ஆண்டு என்று காலத்தை குறித்து வைத்திருந்தார். சாராளுக்கு நெடுநாளாய் பிள்ளைக்கு காத்திருந்த போதிலும் பிள்ளை கிடைக்கவில்லை என்ற போது கடைசி நேரத்தில் 10 மாதம் என்று உற்பவத்திட்ட காலத்தை தேவன் நியமித்திருந்தார். சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமே அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலகட்டங்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். எனவேதான் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தேவன் நிச்சயமாய் தன் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார். சரியாய் 15ஆம் ஆண்டில் எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கொண்டார். அவர் சகலவற்றையுமே தன் மனதில் நிர்ணயித்த திட்டத்தின்படி நடந்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் பொய் சொல்லுவதில்லை. அது காத்திருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. காத்திருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த காத்திருக்கும் காலகட்டங்களில் தானே தேவன் நமக்கு தேவையான அனுபவங்களையும் பயிற்சிகளையும் கொடுக்கிறார். 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும். 6 அல்லது 7 மாதத்தில் பிறந்தால் அது குறை பிரசவம். அந்த குழந்தை மிக மிக பலவீனமாய் இருக்கும். 10 மாதம் நிறைவேறின பிறகு பிறக்கும் குழந்தையே நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படும். அதே மாதிரி தாங்க தேவனுடைய காலங்கள் நிறைவேறும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நமக்கும் அநேகருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, முதிர்ச்சி நிறைந்ததாக, அனுபவம் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக கிடைக்கும். முதலாவதாக பாபிலோனிலிருந்து சிறையிருப்பு திரும்ப வேண்டிய காலகட்டம் 70 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டங்களில் தானே தேவனும் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நகோ, தானியேல் போன்றோரை எழுப்பினார். அவர்கள் ஜெப வீரர்களாயிருந்தார்கள். யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணப்படாதவர்களாக, தேவனுக்காக வைராகியமாய் நிற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நெருப்பில் போட்டாலும் சிங்கக்கெழுபியில் போட்டாலும் தேவனை மறுதலியாமல் அவர் நேரத்திற்காக காத்திருந்தார்கள். எனவே தேவனும் அவர்களுக்கு மிகுந்த அனுபவத்தை கொடுத்ததும் அல்லாமல் நாட்டிலே உயர் பதவிகளையும் கொடுத்தார். அந்த ஜனங்கள் விடுவித்து போகத்தக்கதாக இவர்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மட்டுமல்லாமல் காரியம் வாய்க்கத்தக்கதாகவும் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதாகவும் தேவன் இவர்களை ஏற்படுத்தி அவருடைய திட்டங்களையும் நிறைவேற்றினார். 70 ஆண்டு முடிந்தவுடனே அவர்கள் சிறையிருப்பும் மாறிற்று.
இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்கள். அந்த 70 ஆண்டு நிறைவுக்காக காத்திருந்தார்கள். அதற்காக தேவனை முழுமையாய் நம்பி விசுவாசித்தார்கள். விசுவாசித்து பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக, எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட 430 ஆண்டுகள் என்று குறிக்கப்பட்டிருந்தது. இந்த 430 ஆண்டுகளும் அந்த ஜனங்கள் மிக 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 நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லை. ஆனால் 430 ஆண்டு நிறைவேறும் போது அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்களுடைய கண்ணீர் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டியது. ஒரு புறம் பார்வோனின் நெருக்குதல் அதிகமானது, மறுபுறம் மருத்துவச்சிகள் அவர்கள் மூலமாக கிருபையும் அதிகமானது. அதே காலகட்டத்தில் தானே தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். சும்மா ஏற்படுத்தவில்லை. 40 ஆண்டுகள் வண்ணாந்தரத்தில் வைத்து அவருக்கு கடுமையான பயிற்சிகளை கொடுத்து முதிர்ச்சி உள்ளவராக தேவன் அவரை வெளியே வரச் செய்தார். அவர் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாய் செய்தார். மேலும் துரிதமாய் அவர்கள் அங்கு கிளம்பத்தக்கதாக பொன்னையும் பொருளையும் வாங்கி கொண்டு வேக வேகமாய் சாப்பிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். கிளம்பிய போது மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டார். வாக்களித்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க கிருபை செய்தார். இன்றளவும் அதை மேற்கொள்ள ஒருவராலும் கூடாதபடிக்கு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் விசேஷமாய் மாற்றினார். இவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற மோசே தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான காரியங்களை கூட தேவனை விசுவாசித்து செய்தார். ராஜாக்களையும் எதிர்த்தார், எல்லாவற்றையும் எதிர்த்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த ஜனங்கள் மோசேயை அப்படியே நம்பினார்கள். தேவன் அனுப்பினவர் என்று அவர் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் அவர்கள் காலம் அதற்கு மேலும் போகாதபடிக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் வாக்குகள் நிறைவேற காரணமாயிருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவர்கள் விசுவாசித்து காத்திருந்து அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள். இரண்டாவது பாயிண்ட்லயோ கீழ்ப்படிந்து ரிஸ்கான காரியங்களை தேவன் சொன்னதை நம்பி செய்து கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிற்று. ஆனால் மூன்றாவது பாயிண்ட் அப்படி அல்ல. விசுவாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனாலும் வாக்கு நிறைவேறியது. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் மிகவும் உண்மையுள்ளவர். எனவே அந்த வாக்கு அப்படியே நிறைவேறிற்று. அது என்னன்னு பார்க்கலாங்க. மூன்றாவதாக சாராள். ஒரு உற்பவ திட்ட காலத்திலே குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆபிரகாம் மூலமாக சொல்லுகிறார். சாராள் விசுவாசிக்கவில்லை. இரண்டாவதாக அவரே நேரே வந்து அவளிடம் சொல்லும் போது அதையும் அவள் விசுவாசிக்கவில்லை. மூன்றாவதாக ஒரு உற்பவ திட்ட காலம் என்று ஒரு காலத்தை நியமித்து சொன்ன போது அவள் சிரிக்கவில்லை. ஆனால் மனவேதனையின் மிகுதியாக அவள் நக்கலாய் சிரித்தாள். ஆனாலும் தேவன் தன்னுடைய வாக்குகளை நிறைவேற்றினார். கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஒரு பரியாச சிரிப்பு சாராளிடம் இருந்தது. ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அவள் வயது மிக மிக முதிர்ச்சியாயிருந்தது. பெண்களின் வழிபாடு நின்று போயிற்று. கணவன் கிழவனாய் இருந்தார். நம்ப வழியில்லை, சூழ்நிலை இல்லை. இந்த சூழ்நிலையில் தானே விரக்தியின் மிகுதியில் அந்த சிரிப்பு வந்தது. எனவே அவள் நக்கலையும் தேவன் பொருட்படுத்தவில்லை, அவள் அவிசுவாசத்தையும் தேவன் பொருட்படுத்தவில்லை. அவர் அவளுக்கு கொடுத்த வாக்குகளும் அந்த வாக்குகள் மூலமாக அவளுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டியதிலே தேவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தபடியினார் இவளுடைய அவிசுவாசத்தை பொருட்படுத்தாமல் அவள் வார்த்தை கொடுப்பதில் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் அந்த வாக்குகளை நிறைவேற்றினார். ஆமாங்க, உங்க சூழ்நிலை பார்வான் மாதிரி கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ப முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும், அவிசுவாசமான சூழ்நிலையில் இருந்தாலும், காத்திருந்து இருதயம் இழைத்து போன சூழ்நிலையில் இருந்தாலும், கூடாது முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்தாலும், தேவன் முன்குறித்ததை இல்லை என்று சொல்ல அவர் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை நிறைவேற்றும் பொறுப்பும் அவருக்கு உள்ளது. எனவே தேவன் உங்களுக்கு எவ்வளவு ஆழமான, நடக்காத, முடியாது என்று நினைக்கிற
காரியங்களை சொல்லியிருந்தாலும் அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும் அனுபவங்கள், அதற்கு கிடைக்கும் பிரதிபலன்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எனவே நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்று சொன்னாரே. நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு சொன்னது சொன்ன நேரத்தில் சரியாய் நடக்கும். சில நேரங்கள்ல சவுல போல சுயநலத்தினால் தன்னலமாய் ஓடும் போதும், யூதாஸ் காரியத்தை போல பணத்தாசை பிடித்து மறுதலிக்கும் போதும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போக வாய்ப்புண்டு. பரியாசம் பண்ணி கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகாதபடிக்கு தேவனுக்காக நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுக்கு குறித்த காலத்தில் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாங்க. பிதாவே, நான் காத்திருந்து இழைத்து போனேன் அப்பா. உம்முடைய நேரம் வரைக்கும் காத்திருக்க திராணி இல்லாதவளாய் இருக்கிறேன் அப்பா. என்னை பலப்படுத்துவீராக. நீர் பொய் சொல்ல மாட்டீர், மனம் மாற மாட்டீர். ஆனால் நானும் மனம் மாறுகிறேன் ஐயா. இந்த காத்திருக்கும் காலத்தில் துணிகரமாய் உம்மை விட்டு ஓட, பாவம் செய்ய நான் துணிந்து போகிறேன் ஐயா. அப்படி இல்லாதபடிக்கு முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து நான் காத்திருந்து நீர் எனக்கு குறித்த நேரத்தில் ஆண்டவரே நான் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.